சென்னை கோடம்பாக்கம் சிவன் கோயில் குறுக்கு தெரு முழுவதும் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் நேரலையில் இணைந்துள்ளார். ஹரீஷ், அங்கு அந்த மக்கள் எந்த மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள், மேலும் அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது, அந்த கழிவுநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, முழு விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் குறுக்கு தெரு, அதாவது இந்த தெருவை பொறுத்தவரை 112ஆம் வார்டுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த சாலையானது ஒரு 3 மாதம் காலமாக இந்த பகுதி முழுவதும் இந்த கழிவு நீரானது சூழப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக பல்வேறு இடையூறுக்கு தான் ஆவார். ஏன்னா இந்த காட்சியை பார்த்தாலே தெரிகிறது. குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இந்த கழிவு நீரானது ஒரு குறைந்தபட்சமாக தான் இருக்கிறது. இதே சமயம் ஒரு 10 மணிக்கு மேலே இந்த பகுதியில் அதிகம் கழிவு நீரானது சூழப்படும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீராக இருக்கும். அதனால் இந்த பகுதியில் அதிகம் அந்த கழிவு நீரானது சூழப்படுது என தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இதில் இந்த கொசுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து ஒரு நோய் தொற்று ஏற்படவும் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த அருகாமை இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவ மாணவிகளோ அல்லது பணிக்கு செல்லக்கூடிய தினம் அந்த அன்றாட வேலைக்கு செல்லும் பொழுது இந்த கழிவு நீரானது ஒரு தடையாக இருக்கும் பொழுது இதில் அவர்கள் நடந்து செல்வது ஒரு தடையாக தான் இருக்கிறது. அதே சமயம் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அதிக அளவு அந்த துர்நாற்றமும் வீசப்படுகிறது. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் மற்றும் அவர்கள் இந்த பகுதியை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரை குறித்து அதிகாரிகள் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா என அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சிவன் கோயில் கிராஸ் ஸ்ட்ரீட் கோடம்பாக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதமாகவே இருக்குது. மழை டைமில் கூட இந்த அளவுக்கு தண்ணி நிற்கல. இப்போ டெய்லி வந்து ஆனால் கார்ப்பரேஷனில் எடுக்கிறாங்க, லாரி வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் எடுத்தாலும் இதே இஷ்யூ இருக்குது. எவ்வளோ கொசு வருது தெரியுமா நைட்டில்? இப்போ எங்கே பார்த்தாலும் கொசுவால் தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதுவும் லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. நாங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கூட வெளில வந்து உட்கார முடியல. அவ்வளோ கொசு, வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ கொசு, பயங்கர ஸ்மெல்லு, அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. ஒரு ப்ளீச்சிங் பவுட்ரு போடல. ஆனால் கார்ப்பரேஷனில் தண்ணி எடுத்தாலுமே அவ்வளோ தண்ணி வருது. அதுக்கே இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி இருந்தால் என்ன வருது? இது இப்போ ஹெவியாக ஒரு மழை வருது, அப்போ என்ன ஆகும்? அந்த தண்ணி ஃபுல்லாக இப்படி ரிவர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ நாங்கள் அது யார்கிட்ட போய் சொல்கிறது? எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தானே. எப்போ தான் அதுக்கு விடிவு காலம் பிறக்கணும் எங்களுக்கு புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அங்கே நிற்க முடியுமா? அவ்வளோ ஸ்மெல் இது. அந்த வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்குது. இந்த வீட்டில் அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் அந்த காவா ஸ்மெல், மற்ற ஸ்மெல்லு கூட பரவாயில்ல, காவா ஸ்மெல்லில் எப்படி இருக்க முடியும் ஜனங்க? இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு இது விஐபி ஏரியானா விஐபி ஏரியா மாதிரியா இருக்குது. என்ட்ரன்ஸ் டேர்ன் ஆகும் போதே அவ்வளோ ஒரு கடைக்கு போகிறதுக்கு எங்களால் கிராஸ் பண்ண முடியல. மொத்த சாக்கடை தண்ணி மேலே தான். வண்டி போகிற வண்டி எல்லாம் அடிச்சுட்டு போகுது. ஒரு கடைக்கு போகிறது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பேக்கெட் பால் வாங்க போக முடியல அந்த பக்கம் தாண்டி. அதை தாண்டினா இந்த பக்கம் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக அங்கேயும் ஒரு மேனுவல் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் தண்ணி வரல. இந்த மெயின் மேனுவல் இது தான். இத்தனைக்கு இது பெரிய மேனுவல், அதுலேயே தண்ணி வருது. அப்போ அதுலேயே தண்ணி வந்தாக்கா அந்த தண்ணி க்ளீன் பண்ணணும்ல. சும்மா லாரி வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும் என்ன பிரயோஜனம்? பக்காவாக க்ளீன் பண்ணணும்ல. க்ளீன் பண்ணால் தானே அந்த ஸ்மெல்லு இல்லாமல் தண்ணி வெளில வராமல் இருக்கும். 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. நாள் முழுக்க காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா நைட்டு எவ்வளோ இருந்ததோ அதோட அதிகமாக இருக்குது காலையில். இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண அந்த தண்ணி மொத்தம் வெளியில் வருது. ஏதோ மழை, 1 வாரம் மழை பெஞ்சு தேங்கி நிற்கிற மாதிரி நிற்கிது தண்ணி. அதில் எங்களால் தாண்டி போகவே முடியல. என் பொண்ணு கடைக்கே போக மாட்டேங்கிறா. அங்கே நாற்று அடிக்குது, நான் போக மாட்டேன். போனால் தண்ணி மேலெல்லாம் தெரிக்குது, போக மாட்டேங்கிறா. நீங்கள் தான் அதுக்கு உங்கள் சேனலில் சொல்லி கொஞ்சம் அதை பார்த்தாது அதை வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். பவர் ஹவுஸில் வந்து சிவன் கோயில் குறுக்கு தெருவுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாங்க, 3 மாதம் 4 மாதமாக இதே ப்ராப்ளம் தான். தண்ணி இங்கே வந்து ஃபுல்லாகிடும். இந்த ஏரியா ஃபுல்லாகிடும். இது வரைக்கும் நான் ஏகிட்ட எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். மெயின் இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்க்கவே மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தண்ணி எடுக்கவும் மாட்டாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸானா கேர்லெஸ். கார்ப்பரேஷன்றது சுத்தமாக கிடையாது. எத்தனை வாட்டி நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 மாதமாக கொடுத்துருவேன். ஏயும் வந்து இங்கே பார்த்துருக்காரு. இது இல்லாமல் இங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா
என் வீட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரைனேஜில் அங்கே தண்ணி ஃபுல்லாகுது, இங்கே எடுத்தாங்கன்னா அங்கே கிளியர் ஆகுது. இதுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன் ஒன்று சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. நம்ம எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வேஸ்ட்டு. நாங்கள் முதல்ல கவர்மெண்ட்டு டோட்டலாக வேஸ்ட்டுங்க. எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. என்னத்தான் கார்பரேஷன் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இப்படி இருந்தால் என்ன இது நாடு எங்கே உருப்படும் சொல்லுங்கள்? ரொம்ப இது அதாவது மன உளைச்சல் தான் ஜாஸ்தி. சுற்றி எத்தனை வாட்டி விழுதுக்கு. இதுக்காக என்னோட கீழே தளம் வந்து மேலே ஏற்றணும். எல்லாம் வந்தவங்க சொன்னால் வந்தவங்களாம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வீடு ரொம்ப டவுனாக இருக்குது, மேலே ஏற்றினாங்க. மேலேயும் ஏற்றியாச்சு. இருந்தாலும் மறுபடியும் அந்த ட்ரைனேஜ் அங்கே லீக்கேஜ் அப்படி தான் வருது. இது எத்தனை வாட்டி தான் சொல்லுறது? இது ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது, அடுப்பாக இருக்குது. ஒழுங்காக வந்து எடுக்கவும் மாட்டுறாங்க. பெரிய ராலி எடுத்தால் கொஞ்சம் க்ளீனாக ஆகும். எப்போனா ஒரு வாட்டி தான் எடுக்கிறாங்க. ரொம்ப டெய்லி அப்படி தான் இருக்குங்க சார். அவ்வளோதான் சார். இதனால் என்ன மாதிரி சிரமங்கள் அடைகிறீங்க நீங்கள்? இது போயிட்டு வந்து கால் வலி வருது, இந்த கால் வருது, அப்புறம் ஜுரம் வருது, பசங்களுக்கு ஒத்துக்க மாட்டுது. அப்புறம் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்டுங்க தான் சரியில்லை, அவங்க தான் ஏற்பாடு பண்ணணும் சார். வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க தான் வந்து சரி பண்ண மாட்டுறாங்க, ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க. ஏதோ வேணாத்தானோ பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் பண்ணணும், பண்ணணும். இந்த அவல நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது 112ஆம் வார்டுக்கு உட்பட்ட உதவி செயற்பொறியாளரிடம் பல முறை புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் மாநகராட்சி தரப்பிலிருந்து அன்றைய தீர்வு மட்டும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. அதனால் இந்த முழுமையாக அந்த கழிவுநீரை அகற்றும் பணியானது ஒரு 3 மாதத்திற்கு மேலாக இந்த பகுதியில் நடைபெறவில்லை. அதே சமயம் இந்த பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளும் கருத்தில் கொண்டு, ஏனென்றால் தினம் அவர்கள் பள்ளிக்கு செல்வதாக இருக்கட்டும், ஒரு கடைக்கு செல்வதாக இருக்கட்டும், அவர்கள் இந்த கழிவுநீரை கடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக தான் இருக்குது. அதே சமயம் பார்த்தோம் என்றால் இங்கே வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உதவி செயற்பொறியாளர் மாநகராட்சி தரப்பிலிருந்து விரைந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவு நீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள்.